பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாகவே எடுத்துட்டு, இது எதற்காக ஆவியானவர் இன்னைக்கு பேசுறாரு? 18 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது என்னுடைய வாழ்க்கையில இந்த 18 நாள்ல இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கணும், இவ்வளவு உருவாக்குதல் நடந்திருக்கணும், இவ்வளவு ஒரு முதிர்ச்சி வந்திருக்கணும்னு பரலோகம் எதிர்பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையில இந்த 18 நாளுடைய வளர்ச்சியில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இன்னும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இனி இருக்கிற நாளாவது நான் சரியாவ ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனையோடு கூட நம்ம செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனால ஒரு வார்த்தையும் பைபிள் சொல்றது, அவர் தரையில விழ விட மாட்டார். அல்லேலூயா. தரையில விட நமக்காகவே ஆண்டவர் பேசுகிறவராயிருக்கிறார். அதனால அந்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். பல நாட்களாக ஆவியானவரை குறித்தே நம்ம பேசிட்டு வருகிறோம். அப்போ எத்தனை பேர் அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கணும், எனக்குள்ள இருக்கிற அவரை நான் துக்கப்படுத்தாம பாதுகாத்து கொள்ளணும், என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவரை அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க அப்படின்னு தெரியாது. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல முதலமைச்சர் உங்களுக்கு நல்ல ஒரு உறவினர், நெருங்கின உறவினர்களா இருந்துச்சுன்னா, இதுக்குத்தான் அந்த முதலமைச்சருக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற காரியத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கட்டுப்பாடு வச்சிருப்பீங்களா? இல்ல போற இடத்துல ஒரு பெட்டி கடையில போய், மளிகை கடையில போய் என்ன செய்வோம், பருப்பு வாங்கிட்டு இருப்போம், அங்க உட்காந்து நாயம் அடிச்சுட்டு இருப்போம். யார் தெரியுமா? நான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரர்கள். மளிகை கடைக்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆனா அங்க போய் சொல்லுவோம், நான் சாதாரணமான இல்லை, என்னல்ல நான் முதலமைச்சருக்கு நெருங்கின சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பஸ்ல போயிட்டு இருப்போம், பஸ்ல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருப்போம், பக்கத்தால் உட்கார்ந்து இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம், நான் சாதாரண ஆள் இல்லை, நான் யாரு? முதலமைச்சருக்கு ஆமா நெருங்கின உறவினர்கள். இதுக்கு தான் உபயோகப்படுத்தணும்ட்டு இல்லை, எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்துமா? எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துல என்ன செய்வோம், நான் முதலமைச்சருக்கு நெருங்கின உறவு, முதலமைச்சருக்கு நெருங்கின உறவு, நான் இவரும் நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார், பர்சனலா பேசுவார், எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இதே தானே நியாயம் இருக்கும், இதே தானே நம்மளுடைய பேச்சு வழக்கெல்லாம். எங்க போனாலும் இது என்ன செய்ய மாட்டோம், இதே தானே சொல்லிட்டு இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத ஏதோ ஆலயத்துக்குள்ள வருகிற போது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையில ஒவ்வொன்றிலையும் ஆவியானவரை நம்ம வெளிப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவர் எனக்குள் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எனக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. சும்மா இல்லை, இந்த இவ்வளவு நன்மை பொருந்திய பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி இருக்கிறார்னா, இவரை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்ளை பண்ணணும்னு விரும்புறார். அதனாலதான் நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம். உயர்வுக்கு அவர் தேவையா இருக்கிறாரு, ஞானத்துக்கு தேவையா இருக்கிறாரு, ஆண்டு அவரை போல பார்க்கறதுக்கு அவருக்கு தேவையா இருக்கிறாரு. அப்படி ஒரு தலைமைத்துவம் வேணும்னாலும் அவர் தான், நம்மளுக்கு தைரியம் வேணும்னாலும் அவர் தான். எல்லாத்தையும் ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் இல்லாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. இந்த ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் தான் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆனா அதற்கு நம்மளை விட்டு கொடுக்கிற போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஆண்டவர் காண்பித்து விடுவார். அல்லேலூயா. சரி, நேற்று தினத்துல நம்ம ஆரம்பித்தோம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிச்சு அதிலிருந்து ஒரு சில காரியத்தை நம்ம பேச ஆரம்பித்தோம். நேற்று நேரம் இல்லாததுனால நம்ம என்ன செய்ய சீக்கிரமா அதை நம்ம நிறைவு செய்தோம். இன்னைக்கும் அதே கண்டிஷன் தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு ஒரு 7-8 நிமிஷம் தான் இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆமென், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த சாட்சி குறித்து தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த சாட்சி அப்படிங்கிறது, அதாவது ஒரு நன்மையை, ஒரு காரியத்தை செய்த ஒரு நபருக்கு இன்னொருவர் சாட்சியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நபர் மூலமா, இந்த சாட்சியின் மூலமாக திரளான ஜனங்கள் அதன் மூலமா என்ன செய்வாங்கன்னா நன்மை அடைவாங்க. திரளான ஜனங்களுக்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு நபர்கள் தான் இந்த சாட்சி. அப்போ அதாவது ஒரு மனிதனுக்கு யார் சாட்சி? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்க. யார் இது சொன்னது?
ஏசப்பா தானே சொன்னாரு. ஏசப்பா சொல்றாரு, எனக்கு நான் அதாவது நீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற போது நீங்க என்ன அடைவீங்க? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிற போது இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் நம்ம போடணும். ஒரு கொஸ்டின் போடணும். அதாவது யார் நமக்கு சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன. அப்ப இயேசு எனக்கு சாட்சியா இருங்கன்னு சொல்றார். அப்ப சாட்சியா இருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவர், அப்ப எப்படிப்பட்டவர்கள் சாட்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்களேன். அதாவது எனக்கு நான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவதற்கு இன்னொரு ஆள் ஒரு சாட்சியா வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? முழுமையா நல்லவங்களா இல்ல, என்னை முழுமையா அறிந்தவர்களாகத்தான் இருக்கணும். என்னுடைய A to Z அவர்களுக்கு தெரியும். என்னுடைய A to Z அவர்களுக்கு தெரியும். நான் எப்படி இருப்பேன், எப்படிப்பட்ட சுபாவத்தில் உள்ளவனா இருப்பேன், எப்படியெல்லாம் நான் சூழ்நிலைகளுக்கு தகுந்த போல எப்படி எல்லாமே என்னை குறித்ததான முழு விவரங்களும் ஒரு நபருக்கு தெரிந்தாருந்தால் மாத்திரம்தான் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? சாட்சிகளா இருப்பாங்க. ஏன்னா இப்படி முழு விவரங்களை இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் என்னை குறித்து நான் ஒரு தவறு செய்யறேன், அப்ப என்னை குறித்து அதாவது முழுவதும் தெரிந்திருக்கிற ஒரு நபர் அவர் சும்மா இருக்க மாட்டார். நீங்க நல்லா கவனிச்சா தெரியும். ஏதாவது தவறான ஒரு குற்றங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை என் மேல ஒருவர் சாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்னை குறித்து முழுமையா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அமைதியா உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. நான் இருக்கிறேன், ஏன்னா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க, நான் உங்களுக்காக வர. நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு இழுக்கு வந்துருச்சு, நம்ம மேல ஒரு கரை விழுந்துருச்சு, நம்ம மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை பத்தி முழுமையாய் தெரிந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா வாலண்டரியா என்றாவாங்க இல்லையா? இல்ல அவங்க அப்படி இல்லை, அந்த குடும்பம் அப்படி இல்லை, அப்படி அவங்களை குறித்து எனக்கு நல்லா தெரியும், அவங்களை எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு துடிப்புள்ளவங்கள என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. இன்னும் ஒரு காரியத்தை மேல போய் சொல்றேன், இவங்களுக்கு அதாவது எந்த இடத்துல போய் சொன்னாலும் இவங்களுக்கு என்ன செய்யாது? பயமே இருக்காது. ஏன்னா என்னை குறித்து முழுமையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எங்க வேணாலும் உங்களை குறித்து பேசுவேன், யாருகிட்ட வேணாலும் உங்ககிட்ட பேசுவேன். அதே என்னை குறித்து அறகுறையா தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு சில நேரங்கள் என்ன செய்வாங்க? பயந்து ஐயோ ஏதாச்சும் ஆயிருமோ, இந்த காரியம் இந்த தப்பை இவர் செஞ்சிருக்கிறாரு, நம்ம இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது அப்ப இவங்களுடைய பேச்சே எப்படித்தான் இருக்கும்னா தைரியம் இல்லாம ஒரு துணிச்சல் இல்லாத தடுமாறுகிற ஒரு பேச்சா தான் இருக்கும். ஆனா என்னை குறித்து முழுமை அறிந்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா தைரியமா பேசுவாங்க. அல்லேலூயா, தைரியமா பேசுவாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, எனக்கு நீ சாட்சிகளா இருக்கணும்னு விரும்புகிற போது அது கூடவே ஆண்டவர் எதையும் விரும்புகிறார் அப்படின்னா என்னை குறித்து முழுமையா நீ அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிற போது நம்ம பல நேரங்கள்ல அதாவது வெளியிருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற போது இல்ல ஆண்டவரை குறித்து சில காரியங்களை மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிற போது அவங்க எதிர்கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியறதில்ல, ஒரு சில காரியங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஐயோ இப்படி இருக்குதா, உடனே அவங்க கேள்விகள் எல்லாம் நம்ம என்ன செய்யறாங்க? மடக்கிடுறாங்க. ஏன்னா ஆண்டவரை குறித்து முழுமையா அறியாததுனால. ஆண்டவரை குறித்து முழுமையா அறிந்திருந்தா இவங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும், இவங்க தோரணை வித்தியாசமா இருக்கும், இவங்களுடைய தைரிய எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பிள்ளைகள் ஒரு சப்ஜெக்டை அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட், கஷ்டமான இருக்கிற சப்ஜெக்ட்னா அதை உட்கார்ந்து டியூஷன் போவாங்க, புரியுறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்வாங்க. இன்னும் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற போது ஒரு பயத்தோடு ஒரு திகிலோடு கூட போவாங்க. என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியலையே, எனக்கு தெரியாத கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பண்றது, எனக்கு கஷ்டமானது கேட்டாங்கன்னு என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு நடுக்கத்தோடு கூடவே போவாங்க. இதே அவங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்டா இருந்து இந்த புக்கா எனக்கு ஒரு 200 பக்க புக் இருக்குது, இந்த புக்கு முழுவதும் எனக்கு தெரியும், இது அதாவது மேல இருந்து கீழே கேட்டாலும் தெரியும், கீழே இருந்து மேல கேட்டாலும் தெரியும், எப்படி கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த பிள்ளைகள் அந்த எக்ஸாம் காலுக்குள்ள போகிற போதே என்ன இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கு, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பயப்படவே பயப்படாதுங்க. அப்ப அதுக்கு காரணம் என்ன? முழுமையா அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லுகிற போதுல மறைந்திருக்கிற காரியம் என்னன்னா, என்னை குறித்து முழுமையாய் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. என்னை குறித்து முழுமையா அறிந்து கொள்வீங்க. எப்படி அப்படின்னா வசனத்தை வாசிக்கலாம்.
யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல, யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற போது அதுல ஏதோ ஒரு காரியங்கள் மறைந்திருக்குது. அப்படி என்ன மறைந்திருக்குதுன்னா, என்னை குறித்து நீங்க முழுமையா அறிந்து கொள்ளுவீங்க. அதுவும் அதாவது சாதாரண இடத்துல அல்ல, ஏதோ நம்ம குடும்பத்துக்குள்ள மாத்திரம் எனக்கு சாட்சியா இருங்கன்னு சொல்லல ஆண்டவர். ஏன்னா குடும்பத்துல மாத்திரம் சாட்சியா இருந்தேன்னா, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன், அதனால கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற போது இயேசுவை பத்தி சொல்லணும் அப்படிங்கும்போது எல்லாரும் இயேசுவை பற்றி அறிஞ்சிருக்கிறதுனால நான் அதிகமா என்ன செய்ய வேண்டியது, ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, என்னுடைய சொந்தக்கார லெவல்ல என் கிராமத்து அளவுல நான் இயேசுவுக்கு நான் சாட்சியா இருக்கணும்னு அவர் விரும்பி இருந்தார்னா அந்த அளவுக்கு நான் அறிந்து கொள்ள வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை அதுல போடுறாரு, எது வரைக்கும் எனக்கு சாட்சியா இருப்பீங்களா? பூமியின் கடைசி பரியந்தம். நல்லா நோட் பண்ணுங்க, பூமியின் உலகம் முழுவதும் போகணுங்கிறார். உலகம் முழுவதும் போகணும். எப்படியா உலகம் முழுவதும் போவேன்? என்னை விட இன்டெலிஜென்டான ஆட்கள் இருக்கிறாங்க, என்னை எல்லாம் பயங்கரமா ஐக்கிய பவர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, நிறைய மேதாவிகள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் நான் போகணும். ஆமா, நீ போகணும். எனக்கு தெரியாத பாஷைக்காரர்கிட்ட போகணுமா? போகணும். எனக்கு தெரியாத ஜாதி கிட்ட, என்னை விட பலவான்கள்கிட்ட போகணுமா? போகணும். என்னை விட மேன்மக்கள் இடத்துக்கு, மேன்மக்கள் வாசிக்கிற இடங்களுக்கு போகணுமா? எல்லா இடத்துக்கும் போகணும். வேதம் அண்டர்லைன் பண்ணுது, நீ பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படிங்கிறார். அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்னா, இது எந்த அளவுக்கு நம்ம அதாவது இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது பாருங்களேன். அவசியமா இருக்கிறது. நம்ம சாதாரண இடத்துல நல்ல சாட்சியா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. பல இடத்துல நம்ம வேலைக்கு போகிற இடத்துல சாட்சியா இருக்கணும், படிக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும், நம்முடைய சொந்த ஊர்களுக்கு போகிற போது, அங்க உறவினர்கள் மத்தியில போகிற போது நம்ம சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சியா இருக்கணும். அப்படிங்கிற போது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார். ஆனா விரும்புகிற போது ஒரு பைபிள் சொல்லதில்ல, அதாவது வசனம் சொல்லதில்ல, அதாவது அதுக்குண்டான தத்துவத்தை என்ன செய்வேன் நானு. நீங்க லூக்கா 12 எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிறைச்சாலையில கொண்டு நிமித்தமா சிறைச்சாலையில கொண்டு போய் ஒருத்தனை கொண்டு நிப்பாட்டுகிற போது அந்த இடத்துல நீங்க பதற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சமயத்துல என்ன நீங்க பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த சமயத்துல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப நான் நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் உலகம் முழுவதுக்கு பூமியின் கடைசி வரியந்தும் எனக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறாருனாவே, பூமி முழுவதும், பூமியின் கடையாந்திரம் முழுவதும் சாட்சியா இருப்பதற்கு உண்டான எபிலிட்டிய, அந்த சாட்சியா இருப்பதற்கு அந்த குவாலிபிகேஷனை, அந்த தைரியத்தை, அந்த ஞானத்தை ஆவியானவர் கொடுத்து தான் நம்மளை அனுப்புவார். அல்லேலூயா. கொடுத்து தான். நம்ம பதற வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ஆண்டவரே, பூமியின் கடைசி வரையும் தான் போக சொல்லி இருக்கிறீங்களே? ஆமா, போக சொல்லி இருக்கிறேன். எப்படி ஆண்டவரே போறது? நான் உன்னை ஆவியினால நிரப்புவேன். அல்லேலூயா. அந்த தைரியத்தை, உன்னுடைய அந்த பூமி முழுவதும் போய் எனக்காக சாட்சி பகிர்கிற அந்த திறமை, அந்த ஞானத்தை, அந்த எபிலிட்டியை என்ன செய்வேன்? நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவர் அதுக்குண்டான அந்த தகுதியையும் அவர் என்ன செய்றார்? நமக்கு கொடுக்கிறார். அதுதான் சொல்லுது யோவான் 15வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்க பூமியின் கடையாந்தர வரைக்கும் எனக்கு சாட்சியா இருக்கிறது என்னுடைய விருப்பம். ஆனா என்னை குறித்து தெரிஞ்சா தானே நீங்க சாட்சி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் அதாவது கேஸ்ல மாட்டிட்டு அந்த குற்றவாளி கொண்டு இருக்கிற போது யாருடைய கையில தான் அவங்களுடைய விடுதலை? யாருடைய கைகள் இருக்குது? சாட்சிகளுடைய கைகள் இருக்கு. இந்த சாட்சி சொல்லுகிறவங்க சரியா தைரியமா உண்மையை கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா தான் அந்த நீதிபதி என்ன செய்வாங்க? அந்த ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வாங்க. ஏன்னா இவன் சொல்ற ஒரு காரியம், இவன் சொல்ற சாட்சியில தான் அவனுக்கு எத்தனை வருஷம் அதாவது தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்கணும் அல்லது விடுதலை கொடுக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே யாருடைய கைகள் இருக்கிறது? அந்த சாட்சியினுடைய கையில் இருக்கு. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள, சாட்சிங்கிறவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம சொல்லுமே, அதாவது ஒரு கேஸ்ல ஒரு காரியத்தை மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சாட்சியை கொண்டு வந்துடுவோம். அந்த வக்கீல்கள் அவங்களுக்கு தெரியாத சில காரியங்களும் சொல்லி கொடுப்பாங்க பாருங்களேன். இப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லுங்க, இப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லுவாங்க, அப்படி நல்லா நிறைய காரியத்தை சொல்லி கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க போய் அந்த நீதிபதி பார்த்தாவே அவங்களுக்குன்னே ஒரு கணம் இருக்குது பாருங்களேன். அவங்களுக்குன்னே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவங்கள பார்த்த உடனே இவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துடுவாங்க.
இவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் இவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைகள் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னை குறித்து முழுமையா A to Z அவர்களுக்கு தெரிந்திருக்கணும். இப்படி தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னை முழுமையாய் அறிந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேல அமர்ந்திருக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்குனா நம்மளை சாட்சியாக மாற்றுவதற்கு. யாருக்கு சாட்சி? இயேசுவுக்கு சாட்சி, சத்தியத்துக்கு சாட்சியாக நம்மளை மாற்றுவதற்கு பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்தும் அவர் சொன்ன காரியங்கள், இன்னொரு வசனம் இருக்குது, எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் என்ன நம்மெல்லாம் சொன்னனோ அந்த காரியத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவரே உங்களை கைட் பண்ணுவாரு. அவரே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி என்ன செய்வார், உங்களை நடத்துவார் அப்படிங்கிறாங்க. இப்போ பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சியா இருப்பீங்கிற சாதாரண காரியம் கிடையாது. இந்த காரியங்களை அறிந்து கொள்ளாம என் பிள்ளைகள் எனக்கு சாட்சியா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நிறைய, அதாவது ரட்சிப்பினுடைய அந்த பர்சன்டேஜ், அந்த விகிதாச்சாரம் ஏன் குறைவா இருக்குது, ஏன் ரட்சிக்கப்பட்டு அதாவது புதிய ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம என்ன செய்யல, சாட்சியாய் வாழல. ஏன்னா சாட்சியா இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு சாட்சியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு எதையும் தடை செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், எனக்கு சுவிசேஷம் சொல்ல கஷ்டமா இருக்குது, சுவிசேஷம் சொல்ல வெக்கமா இருக்குது, சுவிசேஷம் சொல்ல பயமா இருக்குது, இயேசுவை பத்தி சொல்ல பயமா இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை பத்தி முழுமையா உனக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல அவளை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அப்படிலாம் அடிக்கிற போது இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வான் பண்றாங்க. வான் பண்ணுகிற போதும் ஒரு நாள் என்ன செய்ய முடியும், இவங்களால அடக்கி கொள்ள முடியல. 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20வது வசனம், அப்போஸ்தலர் 4:20. நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் நாங்க பேசாம இருக்க கூடாதுயா. நீ பேச வேண்டாங்கிற, ஆனா நாங்க பார்த்துட்டோம்ல, இயேசு எப்படிப்பட்டவனை பார்த்தோமல்ல, நாங்க அவர் எப்படிப்பட்டவனை கேட்டிருக்கிறோமல்ல. இப்படி எல்லாம் இருக்கிற போது எப்படி இயேசுவை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்ற? எங்களால எப்படி பேசாம இருக்க முடியும்? நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், நான் என் மேல ஒரு குற்றம் சுமந்துருச்சு, ஆனா என்னை குறித்து பலருக்கு தெரிஞ்சது. என்னுடைய A to Z ஒரு காலுக்கு தெரிகிற போது நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ எனக்காக வந்து சாட்சி சொல்லுங்க, எனக்காக நான் நல்லவன்னு சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை குறித்து முழுமையாய் அறிந்திருக்கிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, வாலண்டரியா வந்து சொல்லுவாங்க, தைரியமா சொல்லுவாங்க. இவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார், இவர் இப்படிப்பட்ட நபர் எனக்கு நல்லா தெரியும், எங்க வேணாலும் நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி தைரியமா சொல்லுவாங்க. அதுதான் இயேசு விரும்புகிறார். என்னை குறித்து முழுமையாய் நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா யாருக்கு முன்னால போய் என்ன செய்வீங்க, நீங்க பேசுவீங்க, தைரியமா பேசுவீங்க. ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு நமக்கு வெக்கம், சுவிசேஷம் சொல்லுவதற்கு பயம், தயக்கம் அப்படின்னா நம்மள ஆண்டவர் அறியல. ஆவியானவர் அதற்காகத்தான் இந்த 30 நாள் தேவ சமூகத்தில் அமர வைத்து, எதுக்காக? அறிந்து கொள்ளுவதற்காக. பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? அவருடைய நன்மை, அவருடைய அபிஷேகம், அவருடைய நிறைவு எதையெல்லாம் செய்யும், அவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிற போது நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும், எப்படியா பேசாது இருக்கிற, என்னை அடி, என்னை சிறைச்சாலையில போடு, என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நான் பார்த்ததையும் நான் கேட்டது என்ன செய்ய முடியாது, சொல்லாமையில இருக்க முடியாது. அது சத்தியம், அது சத்தியம், அதை நான் சொல்லாமையில இருக்க முடியாது. என்ன வேணாலும் செய்ய, நான் அதை சொல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறார். அப்ப ஏன் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நிமித்தமா நிறைய காரியங்களை அறிஞ்சு கொண்டதனால இவங்க என்ன செய்ய முடியல, பேசாம இருக்க முடியல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு எது தடை, நம்ம இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியா இல்லை, ஆண்டவரை குறித்து முழுமையை அறிந்து கொள்ளல. அப்ப ஆண்டவரை குறித்து முழுமையை அறிந்து கொள்ளணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலன் அடைஞ்சிட்டே இருக்கணும். அப்பதான் இயேசு யாரு, அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய பாவ மன்னிப்பு என்ன, அவர் வழியாய் கிடைக்க போகிற நித்திய ஜீவனுடைய அந்த மேன்மை என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். பரிசுத்த ஆவியானவர் இல்ல ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு வந்துட்டு போற அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல முடியாது, சாட்சியை வாழ முடியாது, ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட முடியல. என்னையா காரணம்? நீ இயேசு பத்தி இன்னும் முழுமையா அறிந்து கொள்ளலன்னு அர்த்தம்.
இயேசு பத்தி முழுமையா அறிந்து கொண்டா நம்மளால பேசாம இருக்க முடியாது. இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்து கொண்டுட்டா நம்ம சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. நம்ம பெற்றிருக்கிற, நீங்க நார்மலா பாருங்க, ஒரு சேலை கடைக்கு போறீங்க, சேலை கடைக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சேலை, 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சேலை உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. அந்த 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 கடையில இப்படிப்பட்ட அந்த 100 ரூபாய்க்கு இருக்கிற அந்த 1000 ரூபாய் சேலை, 100 ரூபாய்க்கு கொடுக்கிற சேலை, ஒரு ரூம் முழுவதும் ஏராளமான ஆயிரக்கணக்கான சேலைகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நீங்க பார்த்துட்டீங்கன்னா சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? எங்கெல்லாம் போன் பண்ணி சொல்லணுமோ எல்லா இடத்துலயும் சொல்லுமல்ல. எல்லாம் யாருகிட்ட போய் மெனக்கட்டி, யார்கிட்ட போய் நேர்ல போய் சொல்லணுமோ நேர்ல, போன்ல போய் சொல்லணும் போன்ல, இல்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறவங்களை கூட்டிட்டு போய் இவ்வளவு தூரத்துல 1000 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு கிடைச்சா இப்படிப்பட்ட வலிவான நல்ல சீப் அண்ட் பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கே நம்ம இவ்வளவு பிரயாசப்படுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் மரித்து கிடக்குது, நரகத்துக்கு நேராய் போய் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இலவசமாய் நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் இலவசமா கிடைச்சிருக்குது. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எப்படி பேசாம இருக்க முடியும்? எப்படி இயேசு மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியும்? இயேசு பத்தி அறியல, நம்ம இயேசு பத்தி அறியல, முழுமை அறியல. அவர் ரட்சிப்பு என்ன, அவருடைய தியாகம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய அக்கறை, நம்ம மேல இருக்கிற அக்கறை என்ன, ஒண்ணுமே நமக்கு தெரியல. தெரியணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும் நமக்கு. அல்லேலூயா. இயேசுவே சொல்லி இருக்கிறார், நான் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறவரோ, பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆண்டவரை பத்தி அறிகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தாச்சா? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் இப்படி சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்க பேசுறோம். ஏன் இவ்வளவு தைரியமா யோவான் பேசுறாரு? இவ்வளவு தைரியமா உன்னுடைய பத்ம தீவுல கொண்டு போய் போட்டமோ அங்கேயும் தேவ தரிசனம் பார்க்கிற அளவுக்கு தேவனோடு கூட வாழ முடியுது அப்படின்னு சொன்னா, அந்த யோவானுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்னன்னா, அவர் சொல்றாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் நோக்கி பார்த்தேன், நான் என் கையால தொட்டு பார்த்தேன். இந்த மகிமை, இந்த சத்தியத்தை எப்படி என்னால பேசாம இருக்க, எப்படி என்னால மறுக்க முடியுங்கிறார். பத்மோ தீவுங்கிறது பயங்கரமான, அதாவது கற்களால நிறைப்பட்ட பயங்கர ஹீட்டா இருக்கிற ஒரு இடம். அது அங்க துஷ்ட மிருகங்கள் அதாவது நடமாடுகிற ஒரு இடம் பத்மோ தீவு. துஷ்டம் எப்ப மரணம் வரும்னு தெரியாது, தண்ணி இல்லை, ரொம்ப அனல் காற்று வீசிட்டு பயங்கர ஹீட்டா இருக்கிற இடத்துல. அப்படி இருக்கிற இடத்துலயும் யோவான் வந்து தேவ தரிசனத்தை பார்க்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? இயேசுவை குறித்து அறிகிற அறிவு அவரை சும்மா இருக்க விடல. அல்லேலூயா. அந்த சமயத்திலும் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட இணைஞ்சிருந்த நிமித்தமா அது வெளிப்பாடு இனி வருகிற நாட்கள்ல நடக்க போகிற காரியங்களை பல, அதாவது ஆண்டவருடைய மில்லியனியத்துல 1000 வருட அரசாட்சியில பரலோக வாழ்க்கையில புதிய எருசலேம்ல என்னென்ன நடக்குங்கிற பல வெளிப்பாடுகளை யோவானுக்கு வெளிப்படுத்த கொடுத்த ரகசியம் என்னன்னா, ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு கேட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் கைகளால் தொட்டு பார்த்ததுமா இருக்கிற இந்த ஜீவ வார்த்தையை குறித்து நான் உங்ககிட்ட பேசுறேன். எப்படியா பேசாம இருக்க முடியுங்கிறார். இன்னும் பவுல்கிட்ட கேட்டு பார்த்தா 1 கொரிந்தியர் 11:1வது வசனத்தை நம்ம வாசிச்சா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்க அப்படிங்கிறார். இந்த தைரியம் எதுக்குங்க, எப்படிங்க வந்துச்சு பவுலுக்கு? எப்படி வந்துச்சு? இயேசுவை குறித்து முழுமை அறிந்திருக்கிறதுனால. நீங்க சொல்லுங்க, நம்ம சாதாரண நபரை ஃபாலோ பண்றாரு அவரு. என்ன பின்பற்றுங்க, என்ன பின்பற்றினா யாரை பின்பற்றலாம்? இயேசுவை பின்பற்றிடலாங்கிறார். சாதாரண இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? சாதாரண இந்த காரியத்தை சொல்ல முடியுமா? தேவனோடு கூட கனெக்ட் பண்ணி பேசுறார். அவரையும் இயேசுவையும் ஒன்றா இணைச்சு பேசுறார். ஏன்னா இயேசு எனக்கு முழுமையா தெரியும், அவர் எப்படி இருக்கிறாரோ அதன்படி அப்படியே டிட்டோவா நான் வாழ்றேன், அதனால என்ன பின்பற்றினீங்கன்னா நீங்க பரலோகம் வந்துடலாம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு ஆவியானவரை இயேசுவை அறிகிற அறிவு அந்த 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 பவுலுக்கு வந்திருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க எல்லாம் என்ன பின்பற்றுங்கிறார். என்ன தைரியம்! அப்போ இயேசு என்னென்ன செய்தாரோ, எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படியே பவுல் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி நடந்தது? இந்த தைரியம் யாருக்கு வரும்? இயேசுவை குறித்து முழுமையை அறிந்தவர்களுக்கு. இயேசுவை குறித்து முழுமையை அறிந்தவர்களுக்கு தான் இந்த எமோஷனா, இந்த தைரியம் வரும் பாருங்களேன். அப்படி சொல்றதுக்கு நல்ல ஒரு தைரியம் வேணுமல்ல. பவுல் வாழ்ந்தார். என்ன பின்பற்றுங்கய்யா, இயேசுவை பின்பற்றதை கடை என்ன பின்பற்றுங்க, பரலோகத்துக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்த காரியம் அதில் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தை வாசிங்களேன். 11வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு
ஒப்புவித்ததை ம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதும். அங்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்னன்னா, ராபோஜனத்தை குறிச்சு பேசுறாரு. பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அதனால தைரியமா பேசுறேன். அவர் சொல்லுவார், ஆண்டவர் அழைச்சிருக்கிற போது நான் ஒரு மனுஷனால கற்றதும் இல்லை, ஒரு மனிதன் மூலமா நான் என்ன செய்ய பெற்றதும் இல்லை. பரிசுத்த ஆவியாகிய தேவனே எனக்கு இதெல்லாம் என்ன செய்றாரு? வெளிப்படுத்த. அவ்வளவு பவுல் இவ்வளவு தூரத்துக்கு வல்லமையா ஊழியம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு பரிசுத்த ஆவியான மூலமா கிடைச்சதுங்க அவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு முதலாவது வரல அப்படின்னு சொன்னா நம்ம சாட்சியா இருக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், நம்ம சாட்சியாய் வாழணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தேவை? இயேசுவை குறித்த முழு டீட்டெயிலும் நமக்கு வேணும்னா, பிதாவினுடைய அன்பை குறித்து முழுமையா நமக்கு வேணும்னா, பரலோகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது எல்லாவற்றையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போது ஆண்டவருக்காக நம்ம சாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. அதனால நம்ம சாட்சியா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம அந்த காரியத்துல 1:8 நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசித்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற போது நீங்க பூமியின் கடைசி வரியதும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவை முழுவதும் அறிந்து கொண்டவர்கள் சாட்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஏன் இயேசுவா இருக்க முடியல? சாட்சியா ஏன் இருக்க முடியல? நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இயேசுவை குறித்து பிதாவை குறித்த முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு. அதனாலதான் நிறைய குழப்பங்கள். அதனால ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு கேஸ்ல ஒரு நிரபராதியை நான் சாட்சி சொல்லி அவரை விடுவிக்கணும்னு போகிறவங்க அவங்களுடைய மூஞ்சியை பார்த்தாவே தெரிஞ்சிடும். நம்ம அதுல ஒரு பழமொழி இருக்குதுல்ல, என்னதை பிடிக்கிற மூஞ்சி முயலை பிடிக்கிற மூஞ்சிய முயலை பிடிக்கிற அது என்னமோ சொல்லுவாங்களே, மூஞ்சி பார்த்தாவே தெரியுமாங்கல்ல. அதனால அங்க போய் சாட்சி சொல்ல வந்தாம உங்களை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும். நம்மளை பார்த்தாவே இவங்க தைரியமா பேசுறாங்க அப்படின்னாவே ரைட், எல்லாமே தெரிஞ்சவங்களாட்டா இருக்குது அப்படின்ட்டுவாங்க. இல்லை கொஞ்சம் சொதப்பிட்டு அப்படியே நம்ம தடுமாறணும் அப்படின்னா ஒன்றும் தெரியலன்னா அப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த டிராஃபிக் போலீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அதை கண்டுபிடிக்கலாம் நீங்கள். சரிங்களா? அவங்க லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஆர்சி புக் வச்சிருக்கிறவங்க, எல்லாமே இன்சூரன்ஸ் வச்சிருக்க இவங்க எல்லாமே எப்படி தான் போவாங்கன்னா அப்படியே எந்த வித பயந்து அதாவது எந்த ஒரு பயம் இல்லாமல் டிராவல் பண்ணுவாங்க. இவங்களை விட்டுருவாங்க. இவங்க ஒரு சில நேரங்களில் ஹெல்மெட் போடாமே போவாங்க, ஆனாலும் அவங்களை பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அங்கிட்ட இருக்குது, எப்படி என்னாலும் செய்யணும், நான் எதை கேட்டாலும் நான் பதில் சொல்லிடுவேங்கிற அந்த தைரியத்தை பார்த்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போலீஸுக்கு பயந்து அப்படியே வருவாங்க. கரெக்டாக அவனை ஓரம் கட்டுவான், நீ வாப்பா அப்படின்னு ஓரம் கட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது. அவன் மூஞ்சி பார்த்தாவே தெரிஞ்சு, மூலியை பார்த்தாவே ஓரம் கட்டிடுவாங்க, பயந்து போவாங்க. அதனால சாட்சியா இருக்கணும்னா இயேசு பத்தி முழுமையை அறிந்து கொள்ளணும். இயேசு பத்தி முழுமையை அறிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேணும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். நல்ல தகப்பன்.